நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யம தூதர்கள் வராமல் தடுக்க தமிழ் வேதங்கள் கூறும் வழிகள் என்ன? யம தூதர்கள் வராமல் தடுக்க தமிழ் வேதங்கள் கூறும் வழிகள் என்ன? இதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமானார் திருவடி போற்றி. திருஞான சம்பந்த பெருமானார் ஒரு பதிகத்திலே சொல்கிறார், ஆலமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவர் நமன் தூதர் என்கிறார் இரண்டாவது தமிழ் வேதத்தில். அதாவது சிவனடியார்களை கண்டால் யம தூதர்களும் யமன் தூதர்களும் அஞ்சுவார்களாம் சிவனடியார்களை கண்டால் அப்படின்னு தமிழ் வேதத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு அருளை செய்திருக்கிறார். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றிலும் பெரிய துன்பம் இறப்பு அல்லது மரணம் என்பதாகும். யம தூதர்கள் தாம் உயிரை பற்றும் பொழுது பொறிப்புலன்கள் எல்லாம் நிலை தடுமாறி விடுமாம். 1000 தேள் கடிப்பது போன்றது மரண வேதனை என்று சொல்லுவார்கள். ஒரு தேள் கடித்தாலே தாங்க முடியாது, 1000 தேள் கடித்தா நம்மளால் எப்படி தாங்க முடியும்? அதுதான் மரணம் வரும்பொழுது யமன் நம்மளை கூட்டிகிட்டு போகும்பொழுது யமன் வந்து பிடிக்கும் பொழுது அப்படி ஒரு துன்பம் இருக்கும் அப்படின்னு அருளாளர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து இதெல்லாம் அந்த மாதிரி துன்பமே இல்லாமல் நம்ம வந்து சிவனுடைய திருவடியை சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் வேதத்தில் நமக்காக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு நமது தமிழ் வேதங்களில் பல வழிகளில் கூறப்பட்டுள்ளன. அவ்வழிகளை பின்பற்றி நாமும் அவகதி நீங்கி சிவகதி பெறுவோம் என்பதற்காக திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆலமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவர் நமன் தூதர் என்கிறார். இன்னொரு இடத்துல யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த யமனுடைய தூதர்கள் கூட நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க, நம்மளை கண்டு விலகி ஓடிடுவாங்க அப்படின்னு சுவாமிகள் சொல்றாரு. இதனையே நக்கீர தேவநாயனாரும் கூறுகிறார். 11வது தமிழ் வேதத்தில் கைலை பாதி காலத்தி பாதி என்கின்ற பதிகத்திலிருந்து சிறிய பாடல் சிந்திப்போம். தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சேர் காலத்தி மன்னன் பழுதில பக்தர்களை கண்டால் பணிந்தலாக பேணுமின் எத்தனையும் சேர்ந்ததாக என்று எத்தனையும் சேத்தாக என்று பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்தலாக பேணுமின் எத்தனையும் சேர்ந்ததாக என்று. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பழுதில்லாத பக்தர்களை கண்டால் பணிந்தலாக குற்றமற்ற சிறப்புக்களை உடைய காலத்தி பெருமானுடைய அடியார்களை கண்டால் அவர்களை பணிந்து வெகு தொலைவாக விலகிச் செல்லுங்கள் என்று யமன் தனது தூதுவர்களுக்கு சொல்லுவானாம். அதான் யமன் வந்து தன்னுடைய தூதுவரெல்லாம் கூப்பிட்டு, எப்பா யாராவது பழுதில்லாத அதாவது குற்றமற்ற சிறப்புகளை உடைய சிவபெருமானையே எந்த நேரமும் நினைத்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானாருடைய அடியார்களை கண்டால் விலகி செல்லுங்கள், கிட்ட கூட போவாதீங்க. ஏன்னா அவர் உதப்பட்டது யமன் அல்லவா. ஏற்கனவே காலனை மார்க்கண்டற்காய் காய்ந்தனை யமனையே உதைச்சிருக்காரு மார்க்கண்டேயருக்காக. அப்படி வாங்கினவர் சொல்றாரு கிட்ட போவாதீங்கன்னு. சிவனடியார்களின் செயல்பாடுகள் யாவை என்று தெரிந்து கொண்டால் நாமும் ஆலமிடற்றார் அடியாராகிவிடலாம். அடியார்களாகிவிட்டால் நமக்கு சிவபெருமான் என்னென்னலாம் வந்து நல்ல குணங்களை தரார் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பே சொல்கிறாரு தெய்வ சேக்கிட பெருமானார் 12வது தமிழ் வேதத்தில். நமன் தூதரும் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். சிவனருட் செல்வர்கள் பண்புகள், அதாவது சிவனடியார்களுக்குன்னு சில பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சேக்கிட பெருமான் தனது 12வது தமிழ் வேதத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பூசு
நீரு போல் உள்ளும் புனிதர்கள். நெத்தியில் ஒரு இந்த திருநீறு மாதிரியே இந்த சிவனடிகார்கள்லாம் உள்ளமும் புனிதமாகவே வெண்மையாகவே இருக்கும்பா அப்படிங்கிறாரு. பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதொரு பாகர் மலர்த்தால் மரப்பிலர். அதாவது பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினாலும், பூதங்கள்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது, ஐம்பூதங்கள் வெளியிலையும் இருக்குது. அதாவது நீர், காற்று, ஆகாசம் அப்படின்னு இருக்குது. நமக்குள்ள கண்ணு, காது, செவி, மூக்கு இப்படின்னு இருக்குது. இதில் எது நிலையில் கலங்கினாலும் எந்த நேரமும் மாதொரு பாகர் உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை மறக்கவே மாட்டார்கள் என்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அவர்களுக்கு கெட்டது எதுவுமே அவங்க செய்யவே மாட்டாங்க. அதனால் அவங்க திருவினர் என்கிறார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். திருவோடும் அவங்களுக்கு ஒன்று தான், செம்பு பொண்ணும் அவங்களுக்கு ஒன்று தான். அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க அவங்க சிவனடியார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்குவார் என்கிறார். பாரம் ஈசன் பணிந்து அல்லாது ஒன்றிலர் ஈர அன்பிலர் யாதும் குறைவிலர். பெருமையால் தம்மை ஒப்பார் ஒருமையால் உலகை வெல்வார் என்கிறார். பொய் கடிந்து, அதாவது பொய்யே சொல்ல மாட்டாங்க, அறத்தின் வாழ்வார். பொய் சொல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். புணர்ச்சடை முடியார்க்கு அன்பர். புணர்ச்சடைன்னா அந்த பெரிய சடைகளை உடைய சிவபெருமானுடைய அன்பர்கள். சிந்தை செய்வது சிவன் கடலை அல்லாது ஒன்றிலர். எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்கிறதும் சிவபெருமானை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுமே அவங்க வருவாங்க. கெட்டது என்னங்கிறது கூட கனவுலையும் நினைக்க மாட்டாங்க. சிந்தை தூய மாந்தர் கனவில் கூட தீயனைவற்றை நினையாதவர். சிவபெருமானை நீங்கள் கும்பிட்டு அடியாரா நீங்கள் மாறினீங்கன்னா இதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த பண்புகளெல்லாம் நாமும் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்கு ஆக்குவார். எந்த நேரமுமே தன்னுடைய சிந்தனையை சிவனுக்கே ஆக்குவார்கள். வேற கெட்ட சிந்தனையிலையோ கெட்ட எதுலேயுமே மனசை ஒருநிலைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு தெய்வச்செக்கிழ பெருமானார். 12வது தமிழ் வேதத்தில் அடியார்களுக்கு என்ன பண்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானாரும் சொல்கிறாரு. ஆமாறும் திருவடிக்கே ஆகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமரே விரைகின்றேன் சதுராலே சார்வனே. சாமி கிட்ட வரம் கேட்குறாரு. பெருமானை நினைந்து அகம் குழைதல் வேண்டும். அவர் இதெல்லாம் என்கிட்ட இல்லை, இதெல்லாம் நீ எனக்கு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இந்த பாடல் அமையப்பட்டது. ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையன். பெருமானை நினைந்து அகம் குழைதல் வேண்டும். ஆனால் அந்த பாட்டில் ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குழையன், நான் உன்னுடைய திருவடியை நான் நினைஞ்சு நான் ரொம்ப உருகல சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மீது கொண்ட அன்பினால் மனம் உருகுதல் வேண்டும். ஆனால் அப்படி நான் உருகவும் இல்லை சாமின்னாரு. பூமாலை புனைந்து ஏற்றுதல். பூமாலை புனைந்து ஏற்றேன், நான் அதை கூட செய்யலையே சாமி, ஆனால் சாமி எனக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு வரம் கொடுன்னு கேட்குறாரு. புகழ்ந்து உரையேன், உன்னுடைய பக்தி பாடல்கள் உன்னுடைய புகழை நான் பாமாலையாக பாடி துதித்ததும் இல்லை சாமி, ஆனால் நான் இனிமேல் நான் பாடி துதிக்கணும், அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. தூகேன் மெழுகேன் கூத்தாடுங்கிறாரு. சிவாலயத்தை மெழுகுதலும் தூய்மை செய்தலும் நான் செய்யறதில்லை, ஆனால் இப்படி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு புண்ணியத்தை கொடு சாமி. இந்த மேலான சிவபுண்ணிய செயல்களை செய்தால் நமன் தூதரும் நம்மிடம் வரமாட்டான் என்பது திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அடியார்கள் பெருமக்கள் சொல்லியிருப்பது போல நாமும் சிவபெருமானுடைய திருவடிகளையே நினைந்து யமன் தூதர் நம் அருகில் வராமல் இருக்க திருமுறைகளை நாளும் பாடி துதித்து சிவபெருமானிடத்திலே உருகி நமக்கு வேண்டியனவற்றையெல்லாம் கேட்டு அவனருளாலே அவன்தாள் வணங்கி நாம் நலமும் வளமும் பெறுவோம் என்று சொல்லி அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் சிவபாலா வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.